Hello everyone, Namaskar from space. I'm thrilled to be here with my fellow astronauts, as Peggy said, one veteran and three rookies, and wow, what a ride it was. Frankly, when I was sitting in the capsule in Grace yesterday on the launch pad, my only thought in my mind was that let's just go. After 30 days of quarantine, it was a feeling that I just wanted to go. The excitement and all was, probably far away. It was just the feeling that let's just leave here. But when the ride started, it was something like you getting pushed back into the seat. It was an amazing ride, and then suddenly, nothing. Everything silenced, and you were just floating. You unbuckle, and you were just floating in the silence of vacuum. It was an amazing feeling. I wanted to take this opportunity to thank everyone who has been a part of this. I understand that this is not a personal accomplishment. It is a collective achievement of each and every one of you who has been a part of this journey. And to make this possible, I really want to thank each one of you. Also to family and friends, your support has mattered so much. This is so much because of all of you guys. We showed you joy and grace. This is Swan, a great symbol. It looks really cute, but we have a very important swan in our Indian culture, which we are about. Swan symbolizes wisdom. It also has the ability to discern needs to be focused on and what does not. So basically, the golden age of distraction, I would say. So this means a lot more, not just a zero-G indicator for us. And I think that we all have symbolism in Poland and in Hungary, in India as well. So I think this looks like a coincidence, but it is not. That it has more meaning than what we are attaching it to it. The capsule itself, Grace, has been very kind. I have been feeling. இது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் கவியரசன். விவரங்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க காட்சி அப்படின்னு சொன்னா அது மிகையானது அல்ல. ஏன்னா இந்திய விண்வெளி வீரர் சுக்லா விண்வெளியிலிருந்து நமக்கெல்லாம் வணக்கம் சொல்லி பேசியிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, விண்வெளியுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது உள்ள வந்த பிறகு அப்படிங்கிறதையும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக நம்ம இப்ப பூமியில எல்லாம் புவியீர்ப்பு விசை இருக்கு, அதனால நம்ம இயல்பாக நடக்க முடியும். ஆனா ஸ்பேஸ பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இருக்காது. அதனால அங்க எப்படி நடக்கிறது, அங்க எப்படி செயல்படணும் அப்படிங்கறதுதான் ஒரு குழந்தை போல நான் கத்துட்டு இருக்கேன். இது எனக்கு ஒரு பயிற்சியாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, மிகச்சிறிய அடிகள் மூலம் மிகப்பெரிய இலக்கை நாம அடைய போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்காக ககன்யான் திட்டத்துல இஸ்ரோ தீவிரமா கவனம் செலுத்திட்டு வர்றாங்க. 2027ஆம் ஆண்டு இந்த திட்டம் அதாவது டெஸ்ட் செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 ஆண்டுகள்ல இந்தியாவே விண்வெளிக்கு மனிதனை நேரடியாக அனுப்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதோட ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இப்ப சுபாஷ் சுக்லா போயிருக்கிறதும். அவர் அங்கிருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நான் மட்டும் வரல, ஒட்டுமொத்த இந்தியர்களும் என்னுடைய மனதுல இருக்காங்க. சோ மொத்த இந்தியர்களின் ஒரு பிரதிநிதியாக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கனே தவிர நான் தனியாளாக வரல அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அங்க இருந்துட்டு அவரு பேசுறது நம்ம பாக்குறோம். அவங்களுடைய பயணம் இன்னும் போயிட்டு இருக்கு. கரெக்டாக அவங்க விண்வெளி நிலையத்தை அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் பிடிக்கும். மாலை 4:30 மணி அளவுல தான் அவங்க அங்க போய் சேருவாங்க அப்படின்னு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், விண்வெளி நிலையத்தோட போய் சேர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா அது அங்க ஸ்பேஸ்ல ஒரு நிலையான இடத்துல இல்ல, அதிவேகத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற விண்வெளி நிலையத்தோட இந்த விண்கலம் போய் இணைஞ்சு டாக்கிங் நடக்கணும். டாக்கிங் நடந்த பிறகுதான் இந்த வீரர்களால விண்வெளி நிலையத்துக்குள்ள போக முடியும். எனவே இது ஒரு முக்கியமான, மிகவும் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பயணம். அதான் அங்க நடந்துட்டு இருக்கு. இதற்கு நடுவுல விண்வெளியிலிருந்து சுபாஷ் சுக்லா தன்னுடைய உணர்வுகளையும் மகிழ்ச்சியையும் நம்மோட பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, அந்த விண்வெளி நிலையத்துக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்ள போறாங்க. அதுல 7 ஆய்வுகள் இந்தியா சார்பில் முன்மொழியப்பட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. அதை சுபாஷ் சுக்லா மேற்கொள்வார் அல்லது குழுவினரோடு இணைந்து அவர் செய்வார் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சியான ஒரு காட்சியை பார்க்கிறோம்.
இதே போல அவர்கள் வெற்றிகரமாக மாலை 4:30 மணிக்கு விண்வெளி நிலையத்தை அடையணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.